உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தங்க போற விஷயத்த பெரியம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்லக்கா. ஏன்? தெரிஞ்சா அம்மா திட்டுவாங்க, அதான். இதெல்லாம் தப்பு புவனா. தயவு செஞ்சு நீ பெரியம்மா கிட்ட சொல்லிடு. அக்கா வேண்டாக்கா. மகா ஆண்டி சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. என்னடி சொல்லுத? ஆமாக்கா, அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் சொல்ல வேண்டாம், நீ பாட்டுக்கு இங்க தங்கிக்க, அவங்களுக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ சொன்னா அவங்களுக்கு என்ன? எதுக்காக மகா அப்படி சொன்னா? தெரியல. சீதா, என்ன யோசிக்கிற? இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அங்கிள். என்ன தப்பா இருக்கு? மாமா சொல்லிதான் நான் புவனாவை கன்வின்ஸ் பண்ணி இங்க இருக்க சொன்னேன். ஆனா மாமாவை என்கிட்ட பேச சொன்னது அந்த மகாதான். இதுல ஏதோ பெரிய பிளான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பிளானா இருக்கும் அண்ணி? என்னையும் ராம் பாஸையும் பிரிக்கத அவங்க ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க. அக்கா, அது எப்படிக்கா? என்ன வச்சு உங்க 2 பேரையும் பிரிக்க முடியும்? உங்களுக்கு எதிரா நான் ஏதாவது பண்ணுவேனா? நீங்க ஏன் அக்கா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ பண்ண மாட்ட புவனா. ஆனா மகா உன்னை கண்டிப்பா பண்ண வைப்பாங்க. நிச்சயம் பண்ண வைப்பாங்க சீதா. ஏன்னா மகாலட்சுமியோட குணமே அதானே. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? அதத்தான் யோசிக்கிறேன் அங்கிள். மாமா. சொல்லுமா. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா மகா புவனாவை இந்த வீட்ல தங்க வச்சதுக்கு ஏதோ தப்பான நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏய், என்னம்மா, ஒரு படிக்கிற பொண்ணு கஷ்டப்பட வேண்டான்னு நம்ம வீட்ல தங்க சொல்லிருக்கா. இதுல என்ன இருக்கு? மகா கெட்டவதா, ஆனா அவ எது செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சா எப்படி? இல்ல மாமா, அந்த ஜாதக விஷயத்துல கூட. மா, அதான் உண்மையான ஆயிப்போச்சுல. எனக்கு ரொம்ப வேண்டிய ஜோசியர் கூட மகா சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டாரு. ராம் உயிருக்கு கண்டம் இருக்குங்கிறத நான் நம்புறேன். அதே தான் நானும் சொல்லுதேன் மாமா. அத மனசுல வச்சுக்கிட்டு ராம் பாஸ் மனச கெடுக்கிறதுக்காக. பாரு, எதுவும் பேசாத. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் ஒன்றும் நினைக்கல. இதுக்கு மேல இதை பத்தி நான் பேசவும் விரும்பல. இல்ல மாமா, நான் சொல்றத கொஞ்சம். நான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்றேன், புரியுதா? என்னாச்சு சீதா? எதுக்காக அப்பா கோவமா இருக்காரு? சீதா, என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? அப்பா, என்னப்பா அது? சீதாவை திட்டினீங்களா? அவங்க திட்டல பாஸ். ஆனா மக அடுத்த பிளான ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற சீதா? மாமா சொன்னதுனாலதான் நான் புவனாவை கன்வின்ஸ் பண்ணி இங்க இருக்க வச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, புவனாவை இங்க இருக்க சொன்னதே மாமா இல்ல, உங்க மகா சித்தி தான். இருக்கட்டுமே, அதனால என்ன? பாஸ், இன்னும் உங்களுக்கு புரியலையா? புவனாவை இங்க இருக்க வச்சது மட்டும் இல்ல, பெரியம்மாவுக்கே இத சொல்ல வேணான்னு அந்த மகாலட்சுமி தான் புவனாவை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பாஸ்? எதுக்கு? எப்படியாவது புவனாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுதான் மகாவோட பெரிய திட்டம். ஏய், இதுக்குதான் நான் டென்ஷன் ஆனேன். வாட் நான்சென்ஸ்? கல்யாணம்னா அதுக்கு புவனா சம்மதிக்க வேணாமா? முக்கியமா நான் சம்மதிக்க வேணாமா? இல்ல நான் எப்போ உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சித்திக்கு தான் தெரியாதா? பாஸ், உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு அவங்க நம்பினா? சான்ஸே இல்ல. நிச்சயமா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் சித்தி பிளான் பண்ணவே மாட்டாங்க. இல்ல பாஸ், எல்லாமே மகா போடுற டிராமா தான். நம்மள பிரிக்கதான் அவங்க இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஜோசியர் போய் தான் சொல்லிருக்காங்க. அப்ப அந்த ஜோசியர் வாயாலேயே அவர் சொன்னது போய் தானே நாம நிரூபிக்கணும். அப்பதான் நீ சொன்னதை எல்லாரும் நம்புவாங்க. சரியான ஐடியா தான். ஆனா எப்படி நிரூபிக்க முடியும்?
பொய்யே சொல்லியிருந்தாலும் தான் சொன்னது பொய்ன்னு ஜோசியர் ஒத்துப்பாரா? அதை ஒத்துக்க வச்சுட்டா போச்சு. எப்படிக்கா? சீதா, இத செய்யின்னு தான் நான் சொல்ல முடியும். அதை எப்படி செய்ய முடியும்னு நீ தான் யோசிக்கணும். எப்படிம்மா? ஓ, இது மகாவோட ஏற்பாடாவே இருக்கட்டும். ஆனா அந்த ஜோசியர் ஒத்துப்பாரா? ஒருவேளை மகாவே கேட்டா? எப்படி அது சீதா? எப்படி சீதா? எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் நான் போனாவை பார்த்தேன். நம்ம வீட்ல ஒவ்வொருத்தரோட குரல்லையும் சூப்பரா மிமிக்ரி பண்ணி அசத்திட்டு இருந்தா. அட ஆமால, என்ன மாதிரி கூட மிமிக்ரி பண்ணா, நான் கூட பார்த்தனே. அதேதான். அவளை வச்சே மகா குரல்ல ஜோசியர் கூட பேச வச்சா? ஏய் சூப்பர் சீதா. மகாவே பேசுறப்ப ஜோசியர் உண்மையை உளறிதானே ஆகணும். நேர்ல முடியாது. புவனாவ அந்த ஜோசியர் கூட போன்ல பேச வச்சிடலாம். நிச்சயமா உண்மை வெளியே வந்துரும். சூப்பர் சீதா. லேட் பண்ணாம உடனே வா. போனாவ ஜோசியர் கிட்ட பேச வைப்போம். வா. ம். புவனா, என்ன புவனா படிச்சிட்டு இருக்கியா? ஆமாக்கா. சரி, நாங்க அப்புறமா வரோம். அக்கா, வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ம்ஹும். சொல்லு. என்னக்கா? புவனா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்கக்கா. புவனா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. நிஜமாவாக்கா? ஆமா. ஆனா இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிற வழியும் உன்கிட்ட தான் இருக்கு. அக்கா, என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு சுத்தமா புரியல. புவனா, நீ எனக்காக இல்ல இல்ல உனக்காக இல்ல இல்ல இந்த குடும்பத்துக்காக ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கக்கா, எந்த உதவி வேணாலும் பண்றேன். நீ மகா வாய்ஸ்ல பேசுவல்ல? ஆ, பேசுவேனே. இப்ப பாருங்க. ஏய் சீதா, உனக்கு என்ன மகாராணின்னு நினைப்பா? நான் தான் இந்த வீட்டோட மகாராணி. இந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். இதேதான். இப்படிதான் அச்சசலா மகா மாதிரியே நீ பேசணும். யார்கிட்டக்கா? அங்கிள், நீங்க ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. ஜோசியரா? எந்த ஜோசியர்க்கா? சீதா, இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம சொன்னா போனாக்கு எப்படி புரியும்? அவகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்ங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல. சொல்லுதேன். முதல்ல நீ என்ன பேசணும்னு நான் சொல்லுதேன், நீ நல்லா கேட்டுக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.